டஸ்ட் சொல்லப்படுகிறது. அந்த டஸ்ட்ல என்ன செய்யப்படுற நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு எதுவாக அவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னார். இதே வசனத்தை நம்ம எடுத்துக்கொண்டு யோவான் புஸ்தகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், பிரேத குழியில் இருக்கிற யாவரும் என்னுடைய மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருமாறு. யோவான் 5ஆம் அதிகாரம் அதில் சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்லும்போது சொல்றாரு, மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது மரித்தோர் இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னார். ஸ்தோத்திரம். அப்ப என்ன இயேசு கிறிஸ்து இங்கே அடையாளம் காட்டார். எப்படி ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் அதை நன்மை செய்கிறவர்கள் என்ன செய்வாங்க, நித்திய ஜீவனுக்கு எதுவாக எழும்புவார்கள் அப்படின்னு சொன்னார். நன்மை செய்கிறவர்கள். அப்ப அதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், நம்மளுடைய சரீரம் மரித்த உடனே அது எங்க இருக்குது, மண்ணுக்குள்ளதான் இருக்குது. மண்ணிலிருந்து மனுஷன் படைக்கப்பட்டினாலே சவுண்ட் நல்லா மண்ணிலிருந்து மனுஷன் படைக்கப்பட்டதுனாலே அவன் என்ன செய்வான், ஆண்டவர் சொன்னார், மண்ணுக்கு திரும்புவான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்ப இங்கே என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பிரேத குழியிலே இருக்கிற அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்ப பிரேத குழியிலன்னா கல்லறை, அந்த கல்லறையில் இருக்கிற அனைவரும். அப்ப நம்ம இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம மறக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப பிரேத கல்லறையில் இப்ப மனசு ஆத்மா இறந்த உடனே அது அலையும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அலையாது, அசுத்த ஆவியா அலையும் அப்படிலாம் கிடையாது. அது விழுந்து போன ஆவிகள் வேற, மனசு ஆவிகள் வேற, இல்லையா? அப்ப மனச ஒரு பரிசுத்தவானோ தேவனுடைய பிள்ளையை மறிச்சுட்டா அவங்க புதைக்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் என்னுடனே கூட பரதேசியில இருப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பரதேசியிலே நம்ம போய் இளைப்பாறு ஸ்தலத்துல போய் நம்ம தங்குவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ மண்ணு பிரேத குழியில கல்லறையில இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கும், இல்லையா? ஆனா இந்த சரீரத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது, ஜீன் இருக்கு, இல்லையா? நமக்குள்ள டிஎன்ஏன்னு சொல்லப்படுகிற ஜீன். புரியுதா உங்களுக்கு? இந்த ஜீன், இந்த சத்தியம் உங்களுக்கு குழப்பமா தெரிஞ்சாலும் கவனமா கேளுங்க. ஸ்தோத்திரம். இது நீங்க விசுவாசத்தோடு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது உங்களுக்கு தேவை உங்களுக்கு பிடிக்கிறதா விட்டுறது நல்லது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இது கடவுள் ஆண்டவரே சொல்றார், பிரேத குழியில் இருக்கிற அனைவரும். இப்ப நம்முடைய ஜீனும் நம்முடைய சரீரமும் மண்ணுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்குது, தூங்குது. என்ன செய்யுது, அது தூங்குதுன்னு வச்சுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆவி மண்ணுக்குள்ள வாழாட்டாலும் வாழ்ந்தாலும் நம்முடைய ஜீன் என்ன செய்யப்படுகிறது, தூங்குது. அல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது நம்முடைய சரீரம் என்ன செய்யப்படும், உயிர்ப்பிக்கப்படுகிறது. இப்ப மரித்து போய் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. கல்லறையில பரிசுத்தவான்களுடைய சரீரம், துன்மார்க்கருடைய சரீரம்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சத்தத்தை கேட்கவும் எலும்புகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பாடியில் இருக்கிற சரீரம் அதுல அப்படியே உயிர்ப்பிக்கப்படுது. அல்லேலூயா. இப்ப நம்ம இப்ப கடல்ல மரிச்சு போய் எத்தனையோ பரிசுத்தவான்கள் கடல்ல பிரயாணப்பட்டு வரும்போதே மிஷனரிகள் மரிச்சு போயிடறாங்க. அவங்களை தூக்கி எதில் போட்டுறாங்க, கடல்ல போட்டுறாங்க. அப்புறம் எரிச்சுறாங்க. இப்படிலாம் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? எரிச்சுறாங்களா? இப்ப எரிச்சதெல்லாம் நீங்க எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க, இல்லையா? அப்ப எரிச்சுட்டாங்க, இப்ப நம்ம எப்படி கொண்டு வர்றாங்க? அதான் ஆண்டவருடைய அதிசயமான வல்லமை. ஆண்டவருடைய வாயத்தன்னு சொல்லுங்க, ஆண்டவருடைய அதிசயமான வல்லமை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு இப்போ சமீபத்தில் நம்ம இப்போ சாத்தான் குளம் ஒரு சில இடத்துல எல்லாம் ஒரு பெண்ணை கற்பழிச்சு கொண்டுட்டாங்கும் போது அவன்கிட்ட இருக்கிற இந்த நகத்தில் இருக்க சின்ன சதை எடுத்து டிஎன்ஏ பார்த்து இவன் தான் அந்த பிள்ளையை கொண்டவன் தான் அடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கை ரேகையை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்ணில் இருக்கிற மொழியை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. புரியுதா? இது ஒரு உஞ்சான மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் இது உண்மை. அல்லேலூயா. உண்மைதானே? அப்போ கண்மொழி எல்லாரும் ஒவ்வொருடைய கண்மொழியும் வித்தியாசமா இருக்கு. கைரேகை வித்தியாசமா இருக்குதா? அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட போய் நூறுத்தி வைக்க முடியுமா? உங்க கைரேகை உங்களுக்குன்னு 200 கோடி மக்கள் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கைரேகை தனித்தனியா வைக்கப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? கைரேகை. அல்லேலூயா. இப்போ பிரேத குழியில என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சரீரம் தூங்குது. அப்ப அந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொன்றுமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஜீன்களா இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒரு வித்தா இருக்குது. ஒவ்வொன்றுமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை நிறைந்ததா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரத்தை ஆண்டவர் படைக்கும் போது அவர் படைச்சிட்டார். இப்ப நீங்க நட்சத்திர மீன்கள் சொல்லி கடல்ல பார்த்திருக்கீங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க?
சரி, கடலை போய் பார்த்துருக்க மாட்டேங்க, டிவியில் பார்த்துருக்கீங்க, செல்போன் பார்த்துட்டு. அந்த கடலில் வந்து நட்சத்திர மீனை வெட்டி போட்டாச்சுன்னா அது ஒரு நட்சத்திர மீனா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? ஒரு நட்சத்திரத்து மீனை எடுத்து கால்வாசி கொஞ்சோன்னு வெட்டி தூக்கி போட்டாச்சுன்னா கொஞ்ச நாள் அது ஒரு நட்சத்திர பெரிய மீனா மாறிடும். அல்லேலூயா. இப்போ முருங்கை மரம் இருக்குது, சரி வைக்க போனோம். முருங்கை மரம் அது ஒரு கொப்பை எடுத்துட்டு வந்து உடச்சி உங்கள் வீட்டு நிலத்துல வைக்கிறீங்க, எப்படி வளர்ந்துருதா வளரலையா? வளருதா வளருதா? அப்ப பாருங்க. அப்ப கடவுள் அதுக்குன்னு விசேஷித்த வல்லமை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய சரீரத்திலையும் என்ன கொடுத்திருக்கிறாரு? ஒவ்வொரு அணுக்களிலும் உயிர்ப்பிக்கிறவர். உங்களுடைய நகத்துல இருக்கிற சதை எடுத்து கூட ஆண்டவர் உங்களை திரும்ப உயிர்ப்பிக்க முடியும். ஒரு அலையில அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப வடிவில் ஆபிரகாம் இருக்கிறாரு, அவர் உயிர்ப்பிக்கிற என்ன செய்யணும்? அவர் சரீரத்திற்கு நகத்திற்கு ஒரு சின்ன தோல் எடுத்து டக்குன்னு ஒரு வடிவில் ஆபிரகாம் உருவாக்கிறார். அல்லேலூயா. ஒரு எபினேசர் உருவாக்கிறார், ஒரு பிரதரை உருவாக்கிறார். அப்படி ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாரு? சகோதரி ஒவ்வொருத்தரும் உருவாக்கிறார். ஆண்டவர் நம்ம முடிக்க முடியாதா? இதெல்லாம் ஸ்தோத்திரம். இப்ப இதுல முடிக்க நீங்க பிரசங்க இதுக்கு முன்னாடி நாங்க அந்த பிரசங்கத்தை கேட்டதே இல்லை பாஸ்டர் அப்படின்னு நானே கேட்டது இப்போது எனக்கு வெளிப்பாடு வருது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னொரு காரியம் சொன்னார், இந்த கல்லுகளிலிருந்து பிள்ளைகள் உண்டாக்க வல்லவர் சொன்னாரா சொல்லியா? அல்லேலூயா. நீங்க துதிக்கிறேன்னா இந்த கல்லு துதிக்கின்றன. அப்ப யோவான் சொன்னாங்க சொல்றான், நீங்க கீழ்ப்படியலனா பெரிய பாப்பு குட்டிகளே வரும் கோபத்தை தவித்துக்கொள்ள நீங்க வந்தீங்கன்னு சொல்லி யோவான் கடிந்து சொல்றாரு. அப்ப எல்லாரும் பயப்படுறாங்க. அப்ப யோவான் சொன்னான், மன திரும்புதலுக்கென்று வந்து ஞானஸ்நானம் எடுங்க அப்படின்னு சொன்னார். மன திரும்புதலுக்கென்று வந்து ஞானஸ்நானம் எடுங்க. சும்மா வரும் கோபத்துக்கு இப்ப மட்டும் மொழி எடுத்துக்கணும் அப்புறம் வந்தா மாறிடும் அப்படின்னு இல்லை. உண்மையாவே மன திரும்பி ஞானஸ்நானம் எடு, இல்லைன்னா அந்த கல்லுல இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? பிள்ளைகள் ஆக்கிடுவாரு. சொன்னாலும் சொல்லையா? கல்லுகளிலிருந்து தேவன் தமக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கல்லுல இருந்து கூட நம்மள பிள்ளைகள் அவருடைய பிள்ளையை உண்டு பண்ணுவார். அப்ப நம்ம ஜீன்ல இருந்து உண்டாக்க முடியுமா? உண்டாக்க முடியாதா? நம்முடைய அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய ஜீன்ல இருந்து உண்டாக்க முடியுமா? முடியாதா? முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப நம்முடைய ரேகைகள் கை ரேகை பார்த்தா வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்மள கடவுள் அப்படி உண்டு பண்ணியிருக்காரு. 200 கோடி 1000 கோடி மக்கள், 200 கோடான கோடி மக்கள் பிறந்தாலும் அப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம எப்படி விசுவாசிக்கணும்? அப்படிப்பட்ட தேவன் எனக்கு சுகம் கொடுக்க வல்லவருங்கிற விசுவாசிங்க. அதுக்காண்டிதான் இதெல்லாம் கொண்டு வரேன். எதுக்காக கொண்டு வரேன்? இந்த சின்ன நகத்திலிருந்து என்னை திரும்பமா உயிர்ப்பிக்க வல்ல தேவன் எனக்கு என் வியாதியை சுகமாக்க கூடும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஒரு அலையில சுகம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப சின்ன ஒரு காரியம். அப்ப இந்த கல்ல இருந்து பிள்ளைகளை உண்டு பண்ணுகிற தேவன் என்னை குணமாக்க வல்லவர், என் தேவைகளை சந்திக்க வல்லவர் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு என் தேவைகளை சந்திக்க வல்லவர் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நேரம் கடைக்கு போறீங்க, வேற எதுவுமே கொண்டு போக மாட்டீங்க, செல்லு மட்டும் கொண்டு போறீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப செல்லு கொண்டு போய் என்ன செய்றீங்க? கறிக்கடையில் போய் ஒரு ஆடையே பேசுறீங்க, ஐயோ 10 கிலோ கறி வேணும்யா இல்லையா? அந்த படத்தை மட்டும் நீ எடுத்துட்டு என்ன நம்பர் அடிச்சு டக் டக்குன்னு அடிச்சு ஒரு 10,000 அந்த டக்குன்னு அடிச்சுது. இப்போ வரும்போது என்ன வரீங்க? ஆட்டுக்கறியோட வரீங்க. கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? அட சொல்லுங்கம்மா. அப்புறம் பாருங்க, ஒரு இது வேடிசன் எப்படி இருக்குது? காத்துல போகுது, நம்பர் காத்துல போகுது, நான் காத்துல வரமாட்டாங்க. இப்ப காற்றில கடவுள் இப்படிப்பட்ட வல்லமையை சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம இது வந்து என்ன காலம் ஆயிடுச்சு? கம்ப்யூட்டர் காலம் ஆயிடுச்சு, விஞ்ஞான காலம் ஆயிடுச்சு. இன்னும் பெரிய ஒரு நம்ம அறியக்கூட முடியாத அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போய்விட்டது. அல்லேலூயா. அந்த காலத்து துப்பாக்கி சண்டை போடணும்னா கத்தி எடுத்துட்டு வந்து ஒருத்தர் சண்டை போடுவோம் இல்லையா? இப்பெல்லாம் சண்டையெல்லாம் இங்கே நடக்குது. இப்போ வானத்தில் நடந்துருது. வானத்தில் விட்ட ஒரு என்ன செய்ய ஒரு ஜெட்டை அனுப்புறாங்க, கரெக்டா முட்டை போடுது. அல்லேலூயா. ஆள் இல்லாத ஜெட்டே போகுது. சல்லுன்னு போய் ஒரு இடத்துல டைங்கன்னு கொண்டு அங்கே மட்டும் அமுக்குறாரு. எங்க மட்டும் என் காப்பி பிடிச்சிட்டே அப்படி அமுக்குறாரு. அல்லேலூயா. அமுக்குறா என்ன செய்ய அந்த போட்டு ஆளே இல்லை. ஒரு நகர 1,00,000 பேர் இருந்தாலும் காலி பண்றதுக்குள்ள கொண்டு வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜப்பான் அந்த நாகசாகி முழுவதும் சில இடத்துல ஹிரோஷிமா போன்ற இடங்கள்லாம் அழியப்பட்டது. தெரியும் 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட வல்லரசுகள் நிறைந்த நாட்டில் நம்ம தான் அடிமுட்டாளா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்?
இந்த கடவுள் யாரு? இந்த கடவுள் காட்டுங்கப்பா. காலையில எந்திரிச்சுன்னு சோர்ந்து போய் எந்திரிக்கிறோம். ஆண்டவரே நீங்க என்ன செய்ய போறீங்க எனக்கே தெரியல ஏசப்பா. அப்படி நம்மளே எந்திரிக்கிறோம். ஐயோ நான் என்ன செய்ய போறேன் இந்த பாடுகிற உலகத்துல. இன்னைக்கு என்ன அரிசி வாங்க காசு இருக்குமோ, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க எனக்கே புரியலப்பா அப்படின்னு சொல்றோம். இல்லையா? விசுவாசிக்க மாட்டோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான்னு சொல்றாரு. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகம்? ஆண்டவர் இந்த ரெசரக்ஷன் பவர், ஆண்டவருடைய வல்லமை, உயிர்த்தெழுகிற ஒரு வல்லமை நம்ம இன்றைக்கு அப்படியே உலாவி கொண்டிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நீ எப்படி விசுவாசிக்கிறியோ அப்படியே உனக்கு நடக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ எப்படி விசுவாசிக்கிறியோ அப்படியே நடக்கும். நம்முடைய விசுவாசம் எப்படியோ அப்படியே நாம இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டு மனிதன் சொல்லுவாங்க, மனுஷனுடைய இருதயம் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். எதை சொல்லப்பட்டிருக்கு? அதாவது உண்மை. நம்ம மனசுல நம்ம என்ன இருதயம் எப்படி இருக்குதோ அப்படியே நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இருதயத்தை நல்லதை நம்ம நினைச்சோம்னா, நல்லதை நம்ம தியானிச்சோம்னா, அல்லேலூயா, நல்லதே நம்ம நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம மாற்றுவார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பாருங்க, ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை கடவுள் நமக்கு இப்படி நம்ம விசுவாசிக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எப்படி விசுவாசிக்கணும்? இப்படி என் தேவன் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இப்படி செய்ய வல்லவர். இந்த விஞ்ஞானத்துல இவ்வளவு முன்னேற்றங்கள் ஆகிவிட்டது, இவ்வளவு காரியங்கள் நடந்துவிட்டது. அல்லேலூயா. இவ்வளவு காரியங்கள் டெவலப் ஆகிவிட்டது. இன்னும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளர்றதிலையும், கர்த்தரை தேடுகிறதிலும், கர்த்தருக்காக நம்ம செய்கிறதிலும், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதிலும், கர்த்தருக்காக வாழ்கிற காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் பழைய துப்பாக்கி கொண்டு போய் சண்டைக்கு போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? சாத்தான் பெரிய அவன் என்ன செய்யலாம்? அவன் ஜெட்ல அனுமதி கொண்டு வரான். நம்ம என்ன துப்பாக்கி கொண்டு போயிட்டு இருந்தா எப்படி? அல்லேலூயா. நம்மளும் பைபிளை படிச்சு, நம்மளும் ஆண்டவரை தேடி கருத்தாய் அவர் சபிமாய் இருக்கையில் அவர் கருத்தாய் இருங்க. அல்லேலூயா. அவர் சைவமா வரும்போது சடக்குன்னு பிடிச்சுக்கோ. அவருடைய வசனம் வரும்போது ஆமே ஆமே எஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி பிடிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு சமீபமா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம தேடி வச்ச ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15 1 கொரிந்தியர் யோவான் எடுங்க. யோவான் 12ஆம் அதிகாரம். அதுல ஆண்டவர் சொல்றாரு 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ற விலை செத்தால் வெளியே உயிர்ப்பிக்க மாட்டாதே. 24ஆம் வசனத்தை சொல்றாரு. மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு விதை என்ன செய்யப்படும் சொன்னார்? கோதுமை மணி. ஒரு அழகான ஒரு கோதுமை மணி என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அது சாகணும் சொல்றார். அல்லேலூயா. அது இங்கே அவரை குறித்து சொல்றார், தன்னை குறித்து சொல்றார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், அல்லேலூயா, தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் சொன்னார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து இப்படி சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்காகவே இந்த கோதுமணியாக நான் சாக போகிறேன், நான் மரிச்ச பிறகு மிகுந்த பலன், மிகுந்த கோதுமை மணிகளாக இருந்திருக்கும் சொன்னார். அல்லேலூயா. இப்போ ஒரு கோதுமை மணியை போட்டாச்சுன்னா அதுல என்ன சொல்லணும்? நூற்றுக்கணக்கான கோதுமை மணிகள் வெளியே வருது. அல்லேலூயா. ஒரு நெல்லை போட்டாச்சுன்னா, இப்ப நெல்லை விதைக்கிறாங்க, அது ஒரு நெல் செடியிலிருந்து ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா. அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில எதுவுமே கடவுளை தேடுகிறோம், நம்ம நஷ்டம் நினைக்க கூடாது. அல்லேலூயா. ப்ரிப்பேர் ஆகி நம்ம வேகமா ஆண்டவரை ஆலயத்துக்கு ஓடி வரோம். ஒரு 10 மணிக்கு ஆறதானே வேகமா ஓடி வரோம், அதிகாலமே இருந்திருந்து. அப்போ ஆண்டவருக்கு நம்ம ஒரு விதையை போல காணிக்கை கொடுக்குறோம். சில நேரத்தில் நம்முடைய நேரத்தை கொடுக்குறோம், சோர்ந்து போகாம வசனத்தை கேட்டு துதிக்கிறோம். அல்லேலூயா. வெடித்திருந்த வசனத்தை கேட்கிறோம். இதெல்லாம் நமக்குள்ள சுயம் நமக்குள்ளே சாகுது. கர்த்தருக்காக பரிசுத்தமா ஒரு பக்கம் வாழ்றோம். எப்படி வாழ்றோம்? சாட்சியா வாழ்றோம், பரிசுத்தமா இருக்கிறோம், பாவம் செய்யாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறோம். இவைகளாம் நமக்கு சாகும் பொழுது நமக்கு கோதுமை விளைவிக்கப்படும். ஒரு அலையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. சொல்ற சாகாவிடி சாகணும் சொல்ற, சுயமென்னில் சாம்பலாய் மாற. அல்லேலூயா. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்த ஆவியே என்மேல் ஊற்று, ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்யுமே. கல்வாரின் அன்பினையே கண்டு வீரை தோடி வந்தே, கல்வாரின் அன்பினையே கண்டு வீரை தோடி வந்தே, கழுவும் திருத்தாரே
சாபத்தை பயன்படுத்தும். அப்ப நம்முடைய விதை என்ன செத்தாலுடைய நம்முடைய விதை எப்படிப்பட்டதா மாறனா மண்ணில் விழுந்து சாகணும்னு சொன்னார். ஒவ்வொரு காரியமும் நம்ம சாகணும். அல்லேலூயா. அப்ப அது வந்து அது உயிர் பெறாது. அது இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, உங்களை வேலையில வந்து கொஞ்சம் வச்சுக்கிறாங்க, வேலை அதை எடுப்பா இது எடுப்பான்னு வேலையை போட்டு வாங்குறாங்க. ஆனால் வேலை கஷ்டப்பட்டு நீங்க செஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்குது? கூலி கிடைக்குது. அல்லேலூயா. நமக்கு கூலி கிடைக்குது இல்லையா? அந்த கூலி நமக்கு என்ன ஒரு ஜீவன் மாதிரி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஜீவன் நமக்கு, அந்த ஜீவன் அந்த கூலியை பார்த்தாச்சுன்னா ஒரு ஜீவன். அப்போ ஒரு ஸ்திரீ கற்ப வேதனைப்பட்டு அப்போ ஒரு பிள்ளை பெறான் இல்லையா? பெற்று எடுத்த உடனே ஆண் பிள்ளையை பொம்பளை பிள்ளையை பார்த்த உடனே மன மகிழ்ச்சியாகி சந்தோஷப்படுறார். அல்லேலூயா. அப்போ ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று சந்தோஷம். அங்க ஒரு மரண என்ன செய்யுது? மரண வேதனை உண்டாகுது. அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் சில பாடுகள் பாடும் பொழுதும், சில பிரச்சனைகளுக்குள்ளா போகும் பொழுதும், சில கஷ்டங்களுக்குள்ளா போகும் பொழுதும், நம்மளை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறதும் நமக்கு பின்னாடி ஒரு மகிமையுள்ளதாய் அது இருந்திருக்கும் சொல்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு பலன் உண்டாகிறது. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்துல அல்லேலூயா ஒரு பலி கொண்டு போறாங்க. ஒரு ஆட்டு மந்தியிலிருந்து மாட்டு மந்தி பெஸ்டானதை எடுத்து கொண்டு போய் கடவுளுடைய ஆலயத்தில் வச்சு அதை வெட்டி அக்கினியால சுட்டரிக்கிறாங்க. அந்த பலியை கர்த்தர் முகர்கிறார். முகர்ந்த பிறகு அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சாம்பலாக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சாம்பலாக்கப்பட்டவன அவனுக்கு 100 ஆடு வீட்டில் வெளியே வந்துருது. வீட்டில் என்ன ஆயிருது? ஒரு ஆடு ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது, ஒரு மாடை கொடுக்கும் பொழுது அவன் சாபத்தை மன்னிச்சு, அவன் பாவத்தை மன்னிச்சு, அவன் நோயை நீக்கி அவனுக்கு ஆசீர்வாதம் அவன் சரீரத்திலும் அவன் வீட்டிலையும் மந்தையிலும் ஆட்டு மந்தையிலும் மாட்டு மந்தையும் பெருக பண்ணிடுறார். உடலில் சொல்லும். அல்லேலூயா. இங்கே அவன் சாம்பலாக்கி போட்டுறான், அங்கே பெருக பண்றார். அல்லேலூயா. இப்ப அதே போல சொன்னாரு சுத்தரம். இந்த பாருங்க, கோதுமை ஆண்டவர் தான் சொன்னார், சாகாவிடில் ஒண்ணுமே நீ சாகலனா, மண்ணில் போய் சரீரம் புதைக்கப்படலனா, மண்ணில் போய் சரீரம் புதைக்கப்படலனா, நம்முடைய தியாகம் நம்ம செய்யப்படலைனா அது பலன் வராதுன்னு சொல்றாரு அவர். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக ஒரு பலன் தியாகம் பண்ணணும். அல்லேலூயா. சில நான் தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டு பாடுறீங்க. அந்த என்னை சாரா புளிகிறாருப்பா. என்னை எப்படி புளிகிறாரு? ஓனர் புளிவார். சில நேரத்தில் நம்மளை டீச்சர் புளிவாங்க. அப்போ வேலை செய்கிற இடத்துலாம் அங்கங்கே நம்ம புளிய போகிறோம். ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் புளியப்படணும். அப்போ உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் நாமத்தை நினைத்து ஒருவன் எதை இழந்தால் 100 தனியாக பெற்றுக்கொள்வான்னு சொன்னார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். சொன்னாரு நிலத்திற்கு சாக தனித்திருக்கும் சொன்னார், தனியாகவே இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்ணாடிக்குள்ள என்ன செய்யறோம்? ஒரு கண்ணாடி ஸ்டோருக்குள்ள ஒரு விதையை கொண்டு வைக்கிறோம். அழகான விதை நீ இந்த கண்ணாடி ஸ்டோருக்குள்ள நீங்க நல்லா இரு. அல்லது நகை டப்பா பார்த்துருக்கீங்க, அந்த நகை டப்பாக்குள்ள விதையை வைக்கிறோம். அது விளையுமா? சொல்லுங்க, விளையுமா? அதே நேரத்துல கொஞ்சம் மண் எடுத்து அதுக்குள்ள விதையை போட்டாச்சுன்னா, கொஞ்சம் தண்ணியை கொஞ்ச நாள் ஊற்றி பார்த்தீங்கன்னா அது என்ன செஞ்சிடும்? விளைஞ்சிடும். உடலிலே சொல்லுவோம். அல்லேலூயா. அது மண்ணுக்குள்ள போய் அது செத்து அது திரும்பமா என்ன செய்யப்பட்டிருக்கு? அதுக்குள்ள இருக்கிற வல்லம் அப்படிப்பட்ட வல்லமை. அல்லேலூயா. அது விளைய வச்சிடும். அதான் நம்பிக்கை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நம்பிக்கை எப்படி பெறுது? நம்பிக்கை கல்ல இருந்து பிள்ளை உண்டா பண்ணுவேன்னு சொன்னார் ஆண்டவர். இதை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு எப்படி தெரிய போதிக்கணுமா சொல்றாரு. ஆகாயத்து பறவை பாருன்னு சொல்றாரு. இதை காட்டிலும் விசுவாசத்தை காட்டணுமா சொல்றாரு. சூரியனை பாருன்னு சொல்றாரு. அதை வச்ச இடத்துல அப்படியே நிக்குது. இதுக்கு மேல கடவுள் இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஒருத்தரும் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. கடவுளை என்னை காப்பாற்றலன்னு சொல்ல முடியாது. எல்லா விதத்திலும் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம இப்படி கடவுளுடைய வல்லமே நம்ம ஒவ்வொரு காரியம் உலகத்தை பார்க்கும் பொழுதே கடவுளுடைய மகிமையை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. காற்று வீசுகிறத பார்க்கும் பொழுது கடவுள் எவ்வளவு மகிமையானவர் காற்று வீச பண்ணுகிறார். அல்லேலூயா. சூரியன், சந்திரன், செடிகள், கொடிகள் எல்லாவற்றிலும் இயேசு இருக்கிறாருங்கிறத நம்ம காட்டுகிறது. அல்லேலூயா. அது எல்லாமே இயேசுவை காட்டுகிறது. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வசனத்துக்குள்ள போவோம். கோதுமை என்ன செய்யணும்? சாகணும். கிறிஸ்தவர்கள் இப்போ கலாத்தியர் 5:22 சொன்னாரு, கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நமக்குன்னு சில ஆசைகள், சில இச்சைகள், இது வந்து அடிப்படை சத்தியம் தான். ஆனால் நம்முடைய ஆசை இச்சை என்ன செய்யணும்? சிலுவையிலே அடைஞ்சிருக்கணும். அப்பனா தான் நம்ம எழுந்திருக்க முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட நான் மரித்தேன். ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே
அறைந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம், சில காரியங்கள் எல்லாம் சிலுவையில் அரைஞ்சி வச்சிருக்கோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு ஒரு என்ன செய்யப்பட்டிருக்கோம், நமக்கு இப்ப சிலுவையில இயேசு மரிச்சார். அதே போல போல் சொன்னார், ரோமர் 6 சொல்லும்போது சொன்னாரு, அவரோட கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட நாம் பிழைத்தும் இருப்போம் என்று சொல்றார். நம்ம என்ன அவரோடு கூட மரிச்சோம்னு சொல்றார். 6:6 சொல்றார், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் அவர் எப்படி மரிச்சாரு, அந்த சாயல்ல நம்ம என்ன செய்யணும், மரிக்கணும். கிறிஸ்துவுடனே கூட நான் என்ன செய்தேன், நான் ஸ்தானத்திலே அல்லேலூயா சிலுவையிலே நான் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். என்னுடைய பழைய மனுஷன் முடிந்து விட்டார். அல்லேலூயா. அதை நீங்க முழுமையா நம்புறீங்களா? முழுமையான விசுவாசிங்க. பழைய மனுஷன் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். நான் எழுந்திருப்பது புதிய இயேசு அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. 4 வசனத்துல அதான் சொல்றார், மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் 6 நாள்ல. அதனால அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போவதற்காக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் சொல்ற. பாவத்தை குறித்தே நம்ம சபையில பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சபை ஒரு அடிப்படையான ஒரு சபையா மாறிடும். பாவத்தில் 1ஆம் கிளாஸ் பாடத்தையே ஒரு பிள்ளைங்க நடத்திட்டு இருக்கிறோம். அந்த பழைய விஷயம் அது அடிப்படை சக்திக்குள்ள சபை. நீங்க வந்தவங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நிச்சயமும் அது மேல வந்துடும். இனிமேல் அது பாவத்துக்கு இடம் போகக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்துக்கு நீங்க போகவே கூடாது. உங்க கை போகக்கூடாது, கால் போகக்கூடாது, உங்க வாழ்க்கை போகக்கூடாது. கர்த்தர் என்னை புதிய மனுஷனை மாத்திட்டாரு. நான் அவருடைய பிள்ளை, புதிய மனுஷன் மாற்றப்பட்டுட்டேன். நான் அவருடைய பிள்ளை, அவருக்கு நான் உரியவன். நான் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டுட்டேன். அவர் எனக்கு இவ்வளவு மகிமையான ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறார். அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை நடத்துவார்னு சொல்லி என்ன செய்யணும், அந்த இதுல மேட்டர் போயிடணும். அல்லேலூயா. இன்னும் பழைய அவர் பவுல் சொல்றாருல, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, இப்ப பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரத்துக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டானே. அப்ப நம்ம சில நேரம் நினைப்போம், பாவம் செய்ய தூண்டுது அந்த எண்ணத்தை நம்ம பிடிங்கி போட்டுறோம். அல்லேலூயா. நீதியின் ஆயுதங்களாக அதே நம்ம ஆசித்து வந்துட்டோம்னா 13 சொல்றார், உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. பழைய மனுஷன் உலக மனுஷன் செய்யறது போல நீங்க செய்யாதபடி. பழைய உலக மனுஷன் என்ன செய்வான், அவன் பழைய பாவங்களை நோண்டிக்கிட்டே இருப்பான். ஆனா நீங்க புதிய மனுஷனாக மாற்றப்பட்டு விட்டீர்கள், புதிய ஒரு மறுரூபத்துக்குள்ள வந்துட்டீங்க சொல்றாரு பவுல். என்ன சொல்றாரு, உன் சிந்தை மாறிடுச்சு, உன் எண்ணம் மாறிடுச்சு, உன் வாழ்க்கை மாறிடுச்சு, உன் இருதயம் மாறிடுச்சு, புதிய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டு விட்டார். அல்லேலூயா. பவுல் அங்க உயிர்த்தெழுதல், அங்க ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது. இப்போதே நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் வந்துருச்சு. நமக்கு இப்போ ஆவியில ஒரு உயிர்த்தெழுதல் வந்துச்சு. அது அந்த தானியேல் புஸ்தகம் வாசிக்கும் போது பூமியின் தூளிலே தூங்குகிறவர்கள், அது ஒரு உயிர்த்தெழுதல். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது பிரேத கலையிலிருந்து வரும்பொழுது எழுந்திருப்பார்கள் இல்லையா. அது மண்ணான சரீரம் மகிமையின் சரீரமாக மாற்றப்படுவது உயிர்த்தெழுதல். இப்ப நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதே நம்ம உயிர்த்தெழுத சாயலுக்குள்ள வந்துட்டோம். ஒரு அலையிலையா கரங்களை உயர்த்தி. அப்ப நமக்குள்ள உயிர்த்தெழுந்த சாயலம் வந்துட்டோம். இன்னும் மரணத்தின் சாயல் நம்மளை ஆட்கொள்ள மாட்டாது சொல்றாரு. அதான் கிருபைக்குட்பட்டிருக்கிறபடியால் மரணங்களை இந்த பாவங்களை மேற்கொள்ள மாட்டான்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம சிந்தனைக்குள்ள கொண்டு வந்தா தான் இந்த நாய்க்கு என்ன வாசலை திறந்து கொடுத்தா தான் நாய் வீட்டுக்குள்ள வரும் இல்லையா. நீங்க பூட்டிட்டீங்கன்னா எப்படி வரும், வராது. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தரால் நான் புதிய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டுட்டேன். இப்ப நமக்குள்ள ஒரு பரிமாற்றம் நடந்துருச்சு. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்துக்குரிய பரிமாற்றம் நடக்கல, ஆனா நம்ம ஆவிக்குரிய பரிமாற்றம் என்ன நடந்துச்சு, நமக்குள் நடந்துருச்சு. இயேசு கிறிஸ்து மரித்தது போல நான் ஆவியிலே மரிச்சு விட்டேன், புதிய மனுஷனா மாறிட்டேன். அந்த தீர்மானம் எதுலவே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தீர்மானத்தை நம்ம எடுக்கிறோம். அல்லேலூயா. தீர்மானம் முக்கியம். இப்ப ஜெபம் பண்றோம், 10 தடவை நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் தவறுகிறவரெல்லாம் நம்ம இருப்போம். ஆனால் தீர்மானத்தை என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். நான் பரிசுத்தமா ஆண்டவருக்காக வாழ்வேன், தேவ சாயலில் இணைக்கப்பட்டிருப்பேன். அந்த தீர்மானத்துக்கு வரும் பொழுது நான் பரிசுத்தமாய் வாழ்வோம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவருடைய தான் காட்டுறார் நமக்கு என்ன செய்யறதுன்னா, இப்படி பாவ சரீரத்தை விட்டு நீங்கி உயிர்த்தெழுதலின் சாயல் வந்துட்டோம். இப்ப சீக்கிரமா அடுத்து ரோமர் அதே 8ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்களேன். இன்னொரு காரியம் சொன்னார், ஆன்றி மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில்
கீழே 5வது அன்றி மாம்சத்தையும் நடக்கிறவர்கள் மாம்சத்தின் வழி சிந்திக்கிறார்கள், ஆவின் வழி நடக்கிறவர்கள் மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ. நமக்குள்ள அநேகருக்குள்ள நமக்கு ஜீவன் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. காரணம் என்ன? நம்ம ஆவியின்படி நம்ம சிந்திக்கிறோம், ஆவிக்குரியவர்களா நம்ம மாறணும். அல்லேலூயா. மாம்ச சிந்தையை என்ன செய்யணும்? எடுத்து போட்டோம். மாம்சத்துக்கு விரோதமாகவே நம்ம சிந்திக்கிறோம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், சில நான் எப்படி நான் மாறுவேன், நான் மாற்ற முடியுமா அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன எண்ணக்கூடாதுன்னு சொல்ற. எல்லாமே நமக்கு எங்க இருக்குது? சொல்லுங்க, எண்ணத்துல இருக்குது. எல்லாமே தலையில கை சொல்லுங்க, எல்லாமே எண்ணத்துல இருக்குது. அல்லேலூயா. என்ன மாறணும்? அல்லேலூயா. என் சிந்தை மாறணும். அல்லேலூயா. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும். ஐயா உம்மை போலவே மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசு. அப்போ நம்முடைய சிந்தையை நாளுக்கு நாள் மாற்றணும். அல்லேலூயா. இப்போ என்னங்க சின்ன பிள்ளைக்கு பாடம் நடத்துகிற மாதிரி நடத்துறீங்க, சிந்தை மாறாமல் இருக்குது. நம்ம வீட்டுக்கு போய் பாருங்க, நம்ம அதே ஓட்டையாண்டி சிந்தனையே நினைப்போம். என்ன கஷ்டம் போயிடுச்சு, தலையில் என்ன முக்காடை போட்டது மாதிரி ஏதோ ஒன்று தூக்கி வச்சுக்கிடுவோம். அது ஏன் கேட்குறீங்க? என் கதையை கதை கேளு என் கதையை கேளு. நான் பிறந்த கதை இப்படி, வளர்ந்த கதை பற்றி, வாக்கப்பட்டு போன கதையை அப்படி. ஆண்டவர் எல்லா கதையும் முடிச்சுட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆதாமிலிருந்து உண்டாக்கப்பட்டவன் தான், அந்த கிறிஸ்துவுக்குள் மறுரூபமாக்கப்பட்டேன். கிறிஸ்து செகண்ட் ஆதாம் அவர் என்ன உயிர்ப்பிச்சிட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நான் பிறந்திருக்கிறேன். சொல்லுங்க, வாய் திறந்து கிறிஸ்துவுக்குள் நான் பிறந்தேன். அப்படின்னா நான் படப்படி முடிப்பேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நான் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது சீக்கிரம் 5-10 நிமிஷம் கூட ஓடுது. அல்லேலூயா. அப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணார். சரி, ஸ்தோத்திரம். அப்ப சிலுவையில் நான் நினைச்சிருக்கிறேன், அடையப்பட்டிருக்கிறேன். அப்ப நம்ம இப்ப இதெல்லாம் நம்ம மனசுல வச்சு இயேசுக்கு உயிர்த்தெழுந்தார்ல என்ன நன்மை கிடைக்குது? அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையில இவ்வளவு கடவுள் உள்ள அடக்கியிருக்கிறார். என்ன செஞ்சிருக்காரு அவர்? அப்போ இவ்வளவு உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த பவர் இவ்வளவு கிரியை செய்யுது. இன்னும் சொல்ல முடியாத பவர்லாம் வேலை செய்யுது. அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு சொல்லப்படும். செத்தவனை நீ போய் எழுப்புனா எழுந்திருச்சுவான், நீ போய் ஜெபம் பண்ணா செத்தவனை எழுந்திருச்சுவான். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமை குறித்து நம்ம சொல்லுவோம் பாருங்க. ஆபிரகாமை குறித்து பார்ப்போம். ஆபிரகாம் எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை எப்படி விசுவாசிக்கிறான் பாருங்க. ஆபிரகாம் எபிரேயர் புஸ்தகம் அதில் 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் அவர் எப்படி விசுவாசிக்கிறாரு? மரித்து 11:18 அதை சொல்றாரு. 11:18 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. அல்ல போதும் அதான் சொல்ற எண்ணி ஈசாக்கினிடத்தில் ஒரு சந்ததி விளங்கும் சொன்னவர். ஈசாக்கா கொடுத்துட்டாரு. ஈசாக்க என்ன சொல்லிட்டாரு? ஒரு பிள்ளையா கொடுத்துட்டாரு. பிள்ளையா கொடுத்துட்டு பிறகு அவர் சொல்றாரு, ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் எப்பவுமே நமக்கு பிரியமானது ஒன்று தான் கேட்பாரு. அல்லேலூயா. வீட்டில் பிரியமானது, அதுவும் ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் உன்னுடைய ஏகசுதமும் உன்னுடைய நேசகுமாரனும் உன்னை ஒரே புத்திரனும் இப்படிலாம் செல்லமா பேர் சொல்லி நேசகுமாரனுமா இருக்கு. ஈசாக்கை கொண்டு போய் அங்கே போய் எனக்கு போய் பலி செய். அல்லேலூயா. ஆகாத போகாத ஒரு 8 பிள்ளைகள் ஒரு கடைசி பிள்ளையை கேட்டுக்கூடாதா? அண்ட் ஒரு நொண்டியை கேட்டுக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இப்போ ஹிட்லர் காலத்தில் ஹிட்லர் அவர் யூதர்களை கொண்டார் லட்சக்கணக்கில். அப்புறம் என்ன செஞ்ச மூளை பாதிக்கப்பட்டவங்க, கை கால் நொண்டியவங்க, இவங்களையும் கொண்டார். இவங்களாம் இருந்து வேஸ்ட். அப்போ அது ஒரு பொல்லாத மனுஷன் இல்லையா? ஆனால் ஸ்தோத்திரம், இப்படி கெட்ட மனிதர்கள் கெட்ட சிந்தையோடு இருக்கும், கெட்டது நடக்குது. ஆனால் ஆண்டவர் அதுக்கு அப்படியெல்லாம் ஆண்டவர்களை சந்தை நம்முடைய இருதயத்தை டெஸ்ட் பண்ணுறார். ஆண்டவரிடத்தில் நெருங்க என்ன டெஸ்ட்டு கூடும் சில நேரத்தில். என்ன டெஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட நெருங்க டெஸ்ட் பண்ணும். அதனால தான் நாங்கள் நெருங்க மாட்டோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? அளவோடு வச்சுட்டு அளவோடு போயிடும். இது எதுக்குலாம் நெருங்கிட்டு இதை இப்போ டெஸ்ட்டில் இருக்கிற சோதனை அது இல்லையா? ஆனால் அவரிடத்துல கிட்டிச்சேர அவரோ போல மாறிடும். அல்லேலூயா. இயேசுவை போல நம்ம மாறிடும். அல்லேலூயா. கிறிஸ்துவை போல மாறிடும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஈசாக்கு பலியை செலுத்த ஒரே பிள்ளையை தான் கொடுத்துட்டார். ஒரு 4 பிள்ளை கொடுத்தா கூட சொல்லலாம், ஒரு பிள்ளை. அல்லேலூயா. அது சாராளுக்கெல்லாம் சொல்லலை. அப்போ டக்குன்னு போட்டு போயிட்டான். என்ன செஞ்சுட்டா? கொண்டு போய் அங்கே சொல்கிறாரு. அவன் எப்படி எண்ணி போகிறான்? இந்த வசனத்தை வாசித்தாங்களே சொல்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரத்து
மேலும் விசுவாசத்தை 17 மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுக்க துணிந்தான் இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கும். ஆனா என்ன ஒப்பு கொடுத்துட்டான். ஆண்டவர் பாருங்க ஒப்பு கொடுத்துட்டான். அல்லது ஈசாக்கு இடத்த ஒரு சந்ததி விலகும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மனிதன் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன். எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன்? ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று. இது இந்த சந்ததி, இந்த பிள்ளை மூலமா உனக்கு சந்ததி தேசமங்க நிறமும் சொல்லி வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை கொடுத்தவர். அல்லேலூயா. திரும்ப அதையும் கேட்கிறார். அல்லேலூயா. திரும்ப என்ன செய்றாரு? கேட்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையை கேட்டா அவன் சொல்லிருக்காங்க, என்னை கேட்டா கூட கொடுத்துருப்பேன், என் பிள்ளையை கேட்குறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவன் பிள்ளையை கொடுக்கிறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப அவன் என்ன செய்யறான்? அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். அவனுக்குள்ள என்ன விசுவாசம்? பிள்ளைகள் நம்மளும் ஐயோ ஐயோ கத்துவோம், ஆண்டவர் இப்படியா, ஆண்டவரே நீ. அவனுக்குள்ளே பயங்கர இருந்தாலும் ஒரு வார்த்தை விசுவாசத்தை டக்குன்னு கொண்டு வந்தான் சிந்தனைக்கு. அல்லேலூயா. அந்த காலத்து விஞ்ஞானம் பெருகல, இப்படிலாம் நமக்கு போதிக்கல, சாம்பல இருந்து எழுப்பு வல்லவன் சொல்லி போதிக்கல, ஒருத்தரை உயிரோடு எழுப்பல, இதெல்லாம் காணல. ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன? ஆண்டவர் நான் மெனிசிட்டேன், ஈசாக்க வெட்டி பலி செலுத்தி சாம்பலாக்கணும். பலினா கட்டையெல்லாம் கொண்டு போறாங்க. சாம்பலாக்கினாலும் அவரை எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்ப சொல்லுங்க, மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. அல்லேலூயா. எப்படி என்றான்? மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவர். இப்ப நம்ம ஒரு 500 ரூபாய் காணிக்கை வச்சுருவோம். அன்று சொல்ல அந்த காணிக்கை 500 ரூபாய் நீ போட்டு போட்டு போடுறாரு. நம்மளும் 500 ரூபாய் வெளியில் வந்து வட்டிக்காரர் இருக்கான், அப்புறம் தான் சாப்பிட்றவங்க வீட்டுக்காரர் இருக்காரு, பொண்டாட்டி வைவா, பிள்ளைங்க வைவாங்க, அவங்க வைவாங்க, இவங்க வைவாங்க, பழச்சாக்கு சொல்லி அந்த வரை அடுத்த வாரம் அவங்க கூட போடுறாங்க. பதில் அப்படியே நைஸாக சொல்லிட்டு நம்மளால ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ ஒரு சின்ன ஒரு காரியத்தையோ கடவுளுக்கு நம்மளால செய்ய முடியல இல்லையா? முடியுதா? என்னையும் சரி தான் சொல்றேன். பணத்தை பத்தி பேசுங்க, சின்ன ஒரு அட்லீஸ்ட் பணம் தான். அது அந்த பணத்தையே நம்மளால ஆண்டவர் கொடுக்க முடியும். 500 ரூபாய் செலவுக்கு இருக்குது, சில பஸ்ஸுக்கு இருக்கு. அதுதான் சில பஸ்ஸுத்தவங்க பஸ்ஸுக்கு தான் போட்டுருவாங்க, வெளியூர் தான் திருப்பாங்க. போட்ட பிறகு காணிக்கு வருவாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன சோதிக்கப்படுகிறோம்? சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று என்ன. அல்லேலூயா. இப்போ நான் ஒரு தடவை மெட்ராஸ் சென்னை போகும்போது அப்படிதான் கையில் இருந்தது. ஒரு பிரதர் ஒரு சாரை தேடி போயிருந்தேன். ஒரு பிரதர் இல்லை, ஒரு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணா தான் நமக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாமே. அங்கே ஒரு நல்ல பல நல்ல பெரிய பெரிய சர்ச்சுனா இல்லை, சின்ன சர்ச்சு, பெரிய பணக்கார சர்ச்சனா, நல்லா ஃபுல் போயிடலாமே. ஆனால் உள்ள என்ன செய்யுது? 100 ரூபாய் போட்டு போ. இதெல்லாம் வம்பு தானே. நானே அட்ரஸ் கிடைக்கும் அந்த ஒரு காணோம், இது ஒரு கையில் இருக்கிற 100 ரூபா போட்டால் நான் எங்கே போகிறது? நான் ஆட்டோவில் கூட ஏறாமல் நடந்தே 5 கிலோமீட்டர் கிட்ட அன்னைக்கு போட்டு ஒரு 7 கிலோமீட்டர் நடந்துட்டேன். இப்படி போகுது. சரினாலும் நான் அந்த ஒரே இந்த 100 ரூபாய்க்கு போடுறேன், இது என்ன செய்யும் நடத்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லி போட்டாச்சு. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு இரவுலேயே சந்திச்சார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை ஒரு 4000 ஆண்டவர் ஒரு ஜெபக்கூட்டத்தில் ஆண்டவர் கிடைக்க முடியும். அல்லேலூயா. அப்போ எனக்கு வருமா, நான் சாப்பிடணுமே, நாளைக்கு எப்படி, நாளைக்கு தானே ட்ரெயின் ஏறணும், ட்ரெயின், இதெல்லாம் நான் யோசிக்கலை. அதை கடவுள் நம்ம காரியத்தில் சின்ன ஒரு காரியம், அட்லீஸ்ட் ஒரு சின்ன காரியத்திலே நம்மளால நம்ப முடியல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கணும். அதான் ஆபிரகாம் அப்பயே விஞ்ஞான காலத்தில் இதான் சொல்லி தரல, அவன் மைண்ட் வேலை பார்க்குது என்றெண்ணி. அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் எண்ணி. அல்லேலூயா. எண்ணினா அவன் எண்ணம்லாம் எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குது. அல்லேலூயா. நம்ம எண்ணம் எல்லாம் எப்படி இருக்குது? குறுகுண புத்தியா இருக்குது. எப்படி ஐயோ ஆண்டவர் நமக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா, ஆண்டவர் நம்ம தாங்குவாரா, ஏந்துவாரா, சுமப்பாரா, நம்மளை காப்பாரா, ஆண்டவர் நம்பி வந்துட்டோம், நம்ம வேற ஸ்தோத்திரம் சொல்றோம், இப்போ வேற வேலையை விட்டு வந்துட்டோம், இப்போ ஒரு குழம்பு வேற கொதிக்குது, இப்போ சீக்கிரம் முடிப்பாரா, முடிக்க மாட்டாரா, நம்ம வாழ்வுமா சாவோமா, என்ன ஆகும் சொல்லி நம்ம வாழ்க்கையை குழம்புது இல்லையா? சொல்லுங்க. உருப்படியான ஒரு கிறிஸ்தவர்கள, உண்மையுள்ள பரிபூர்ண உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் நம்ம இருக்கிறோமா? என்னையும் கேட்க சத்தாக்கி சொல்றேன். அல்லேலூயா. இந்த 5 வருஷம் ஆச்சு ஒரு உருப்படியான கிறிஸ்தவனா நீ இல்லை, என்னையும் சேர்த்தாங்க. அல்லேலூயா. 10 வருஷம் சரி கேட்குற ஒரு உருப்படியான கிறிஸ்தவம் இல்லை. அல்லேலூயா. இன்னும் அந்த பலவீனம் குறைவுகள். அல்லேலூயா. இன்னும் என்ன பலவீனம்? தட்டை என்னாச்சு, அஞ்சாப்பிலே கிடக்குது.
அவன் டிகிரி. அப்ப அவன் எப்படி விசுவாசத்தான்? அந்த காலத்து ஒண்ணுமே இல்லை. அவன் எண்ணத்துல கொண்டு வந்தான். மரித்தோரின் எழுப்பு வல்லவர், சாம்பல் இருந்து எழுப்பு வல்லவர். எப்படி அவன் விசுவாசத்தானே சொல்ல முடியல. பாருங்க சொல்றான், சிலர் சொல்றான் பாருங்க வசனத்தை எப்படி சொல்றாரு. ஆதியாகமம் 22 அதிகாரத்துல நானும் என் பிள்ளையாண்டாலும் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்றான். அப்ப எப்படி அவனுக்கு வந்து பலி செலுத்துற முறை எப்படி? பலினாலே அங்க வெட்டி கத்தியெல்லாம் கொண்டு போறான். வெட்டி 22 அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல பாருங்க. ஸ்தோத்திரம். என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். அப்புறம் இருவரும் கூடி போனார். பாருங்க 5ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரர் நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி காத்து நானும் பிள்ளையாண்டும் அவிடப்பட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் அல்லேலூயா ஒரு அலியேசன் அல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ள ஒரு வித்தியாசமான விசுவாசம். என்ன விசுவாசம்? வழி செலுத்தின உயிரோடு எழுப்பிடுவார். ஒரு அலியேசன் அல்லேலூயா. நான் இதை ஆண்டவர் செய்கிறேன், ஆண்டவர் எனக்கு இழப்புவார். கர்த்தரை என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தரை என்னை வாழ வைப்பார். என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன், என் தேவன் என்னை வாழ வைப்பார். என்னை கைவிட மாட்டார். என் தேவனை நடத்துவார். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவனோட அப்பவே எண்ணிட்டான். கம்ப்யூட்டர் வரல, எதுவுமே வரல, கால்குலேட்டர் வரல, எதுவுமே வரல, விசாரம் வளரல, எதுவுமே. ஆனா அவன் எண்ணத்துல விசாரம் தாண்டி போயிட்டான். அவன் நட்சத்திரத்தை பார்க்கும் போதே அவன் போயிட்டான். எங்க இருந்து கத்துக்கிட்டான்னு தெரியல. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஈசாக்கு இடத்துல உன்னுடைய இது விளங்குன்னு சொல்லியிருந்தார். அல்லேலூயா. சொல்றான், நானே மகனும் திரும்ப வருவோம் அப்படின்னு. இல்லை 3 நாள் கழிச்சு எழுப்புவார் மகன், அப்படிலாம் இல்லை. 5 நாள் கழிச்சு எழுப்புவாருன்னு. அவன் அவன் செய்கிறேன், கடவுள் நாங்கள் வெட்டி சாம்பலாக்கினாலும் திரும்ப சாம்பல் எழுப்பு வல்லவர். திரும்ப நாங்கள் வருவோம்ப்பா, திரும்ப நாங்கள் வருவோம். ஆண்டவர் மேலே எவ்வளவு பயபக்தி பாருங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். சில பிரச்சனைகள் அங்கே வந்து விதைக்கப்படுகிறான். ஈசாக்காக என்ன செய்யப்படுகிறான்? விதைக்கப்படுகிறான். விதைக்கப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் நேசகுமாரன். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அதே 22ல ஸ்தோத்திரம். ஆபிரகாமை சொல்லு, இப்போ இப்படி நீ செய்தபடி நான் அறிந்திருக்கிறேன். நீ 18ஆம் வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அல்லேலூயா. அப்புறம் 16, நீ உன் புத்திரன் என்று ஏகசுதன் இருப்பார். அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா, இந்த காரியத்தை நீ செஞ்சிருக்கிற, செய்தபடியா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக, உன்னை சந்ததியை கடற்கரை மலை பெருகவே பெருகப்படும் சொல்றாரு. அல்லேலூயா. இதெல்லாம் நீ செஞ்சதுனால, நீ இப்படி செஞ்சதுனாலேயே அது விசுவாசம் கிரியையிலே காட்டப்படும். அல்லேலூயா. சோதர விசுவாசத்தை நம்ம என்ன செய்யறோம்? கிரியையிலே நம்ம காட்டுறோம். அல்லேலூயா. விசுவாசம் வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்ப இப்படி அவர் என்ன செய்யறாரு? இப்படி அந்த விசுவாசத்துல வல்லவரா மரித்தோர் இருந்து எழுப்ப, தூள்ல இருந்து எழுப்ப, சாம்பல்ல இருந்து எழுப்ப, அல்லேலூயா, கல்ல இருந்து பிள்ளையை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கல்ல இருந்து வருவான். அல்லேலூயா. கால்குலேட்டர் பார்க்குறோம், அதெல்லாம் ஒரு கல் மண். சில கம்ப்யூட்டர் பார்க்குறோம், கம்ப்யூட்டர் கல் மண்ணில் இருக்கிறது ஒரு அங்கே இருக்கிற மண், அது மூளைகள் மனுஷனுடைய. இப்போ ஆராய்ச்சி எப்படி ஒரு மனுஷனுக்கு என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் ஒரு விஜானமாக எடுத்துக்கொண்டு வந்து அது இப்போ கம்ப்யூட்டர் எடுத்தாச்சுன்னா அதுக்கு ஒரு மூளை போகுது வச்சு, அப்புறம் ஒவ்வொரு வயறு ஒவ்வொரு என்ன செய்யப்பட்டிருக்குது ஒரு செட்டப் பண்ணி எல்லாத்தையும் வைக்கிறான். இதுதான் கடவுள் படைச்ச படைப்பிலிருந்து அவனுக்கு ஞானத்தை இப்படி செய்ய ஒன்றுனா ஆண்டவர் காட்டுறார். அல்லேலூயா. ஆனால் நமக்கு மூளை வேலை செய்ய மாட்டுது. பைபிள் படிக்கும் மூளையே வேலை செய்ய மாட்டுது. பைபிள் படிக்கும் போது ஆராய்ச்சி செஞ்சு படிக்கணும். பைபிளை எதுவும் கடமைக்கென்று படிக்கணும். வாழ்வே இதில் தான் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, வாழ்வே இதில் தாண்டா இருக்குதுன்னு சொல்றாரு. வழியே இதில் தாண்டா இருக்குது, ஆசீர்வாதம் இதில் தான் இருக்குது படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம கடைசி இரவு நேரத்தில் படிப்போம் பைபிளை. அல்லேலூயா. தூங்கிட்டே ஜெனரல் ஜோம் பண்ணிடுவோம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய, நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம். அமெரிக்காவை பாருங்க, அவங்க வந்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பாங்க. அவங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கர்த்தர் ஒரு வாலிபர்கள்லாம் சாயங்கால நேரத்தில் 6 மணி 7 மணிக்கெலாம் வந்து ஒரு லட்சக்கணக்கான பணம் செலுத்தி வருவாங்க. ஒரு மீட்டிங் அவங்க வரும்பொழுது $10,000 $20,000 கட்டி உள்ளே வந்து உட்காந்து நல்லா ஆட பாடி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டு போவாங்க வாலிபர்கள் வாலிபிள்ளைகள். அல்லேலூயா. ட்ரம்ஸ் என்ன, மைக் என்ன, ஸ்பீக்கர் என்ன, அல்லேலூயா, கிட்டார் என்ன, அப்படி. அல்லேலூயா. ஒர்ஷிப் பண்ணுறதுலே அமெரிக்கா ஃபஸ்ட்டு, வல்லரசு நாடுகளே அமெரிக்கா ஃபஸ்ட்டு, ஆர்டர் கொடுக்குறதுலேயும் அமெரிக்கா ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, கடவுள் வந்து அவங்க எவை துதிக்கிறானோ, கர்த்தரை ஆராதிக்கிறானோ, கர்த்தரை எவன் கனம் பண்ணுறானோ அவனை கர்த்தரை முதன்மையாக வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவனை பெருக செய்கிறார். சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். நம்ம இப்படி ஆண்டவரை தேடுகிறத நம்ம முதன்மையாக தேடி வரணும். ஆண்டவரை தேடுகிற இந்த நேரத்தை காலையில் எந்திரிச்சு ஆண்டவருக்கு முதன்மையான நேரம். அல்லேலூயா. இப்படி நம்ம தேடி பார்க்கும் பொழுது கடவுள் நமக்கு இப்படி அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாத்துலேயும் பின்தங்கிய நிலையில நம்ம இருக்க காரணம் ஆவிக்குரிய ரீதியில நம்ம இந்த இதெல்லாம் பைபிள் எடுத்து நம்ம ஆராய்ச்சி செஞ்சு இப்படிலாம் ஆண்டவர் இடப்பொருள் இப்படிலாம் செய்ய வல்லவரே ஸ்தோத்திரம் முதல் எடுத்துன்னா வராது. அப்போ நம்ம ஜெபிக்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வாயில் அறிக்கை செய்ய ஆண்டவரை விசுவாசிக்க அந்த விசுவாசம் நமக்குள்ள ஒரு நதியைக்குள்ள புறப்பட்டு ஓடிடும். நமக்குள்ள விசுவாசத்தின் வார்த்தைகள் நமக்குள்ள நிறைஞ்சிடும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அதிகமாக நம்ம ஆண்டவர் வார்த்தையில கேட்க ஆண்டவரை துதிக்க வசனத்தை படிக்க நம்ம வாழ்க்கையே இதுக்குள்ள வச்சு திட்டம் போடும் பொழுது நம்மளும் அவரை போலவே மாறிடுறோம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். நம்ம ஒரு பெஸ்ட்டு ஒரு சிங்கராக மாறணுமா, ஒரு பெஸ்ட்டு ஒரு வயலிஸ்டாக மாறணுமா, பெஸ்ட்டு ஒரு பாடகராக மாறணும், பெஸ்ட்டு ஒரு போதிக்கிறவராக மாறணுமா, ஆண்டவர் வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து அதிக மணி நேரம் நம்ம கேட்கப்படுது. அல்லேலூயா. அதிக மணி நேரம் ஆண்டவர் வார்த்தை வசனங்களை வாசிக்கப்படுது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்வது? ஏதோ ஒரு காரியம் இப்போ கிட்டார் எடுத்து ரொம்ப நேரம் வாசிச்சுட்டு அதில் ஒரு பாடக்கூடிய இதை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அல்லேலூயா. இப்போ நம்ம வசனத்தை படிக்கும் பொழுது அதில் நம்ம தேர்தலாக மாறிடுவோம். அல்லேலூயா. அப்போ நம்ம கடவுளுடைய காரியத்தில் இந்த காரியத்தை நம்ம என்ன தேடி ஒவ்வொன்றா ஆராயும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நம்மளை அப்படியே மாற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் அதான் ஆண்டவர் சொல்றார், மரித்தவனை பாவனையாக பெற்றுக்கொண்டான். என்ன செய்யணும்? திரும்பமாக என்ன செய்யணும்? அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் அதே பேர் சொன்னார். தபித்தாலே எழுந்துட்டு சொன்னார். தபித்தா எழுந்துச்சுட்டான். ஏசப்பா 12 வயதுள்ள சிறுமியை பார்த்து சொல்றாரு, எழுந்துருச்சுட்டா. அல்லேலூயா. அப்போ அவர் வார்த்தையில் நூற்றுக்கதி சொல்கிறான், நீ என் வீட்டுக்கு வர தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறான். நான் தகுதி கிடையாது, நீரும் என்ன செய்யணும், என் வீட்டுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படும். அங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை காத்துல போகிற வார்த்தையை விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே வார்த்தையை நம்புகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம மேலே இருந்து குதிக்கிற ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. அல்லது மேலே அருகிலிருந்து குதிக்கிறேங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு கிராமத்தில் போய் ஒளிஞ்சிங்க, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, கத்தருக்கு கொடுங்க, கத்தருக்காக ஏதாவது ஒன்று காரியத்தை செய்யுங்க. அப்படி அதில் ஒரு விசுவாசத்தை காட்டுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் சொல்லி மேலே இருந்து குதிச்சிடாதீங்க போய். ஸ்தோத்திரம். அப்போல்லாம் நாங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதை விட்டுட்டு போய் அது அப்படி சொல்லாமல் காதில் வாங்கி இருதயத்தில் வாங்கி இதில் தூளில் இருந்து எழுப்ப வல்லவரே, கல்லை பார்க்கும்போது கண்ணில் இருந்து எழுப்ப வல்லவரே. அல்லேலூயா. என் தேவையை சந்திக்க வல்லவரே, என் சுகத்தை தர வல்லவரே. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். மனுஷன் மருந்து மாத்திரையினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினால் பிழைப்பான். அல்லேலூயா. இந்த போது மருந்து மாத்திரை கிடைக்கல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை மருந்து மாத்திரை கைவிட்டாலும் கர்த்தர் சுகமளிக்க வல்லவர். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. நம்ம ரியாக்கா ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம். இப்போ எப்படி நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அந்த செவ்வாய்க்கும் நைட்டு பிள்ளைங்க ரொம்ப உயிர் போகிற நிலைமை இருந்துச்சு. ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் நான் சுகத்தை கொடுத்துருக்காரு. ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ கடவுளுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? அப்படியே தியானிச்சு கேட்டு பேசி அதை விசுவாசிக்கணும். அற்புதம் செய்வார். எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தை வாயிலும் உன் சமீபத்தில் இருக்குமையானால் அல்லேலூயா நீ ரட்சிக்கப்படுவாய். மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யார் என்று அல்லேலூயா நீ சொல்லாதேன்னு சொன்னார். அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்னையும் எழுப்பு வல்லவர். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அவன் ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கைப்படுவான். இந்த வார்த்தை உனக்கு சமயமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையை சொல்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தை உனக்கு சமயமாய் உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. வேற எங்கேயும் இல்லை, அவன் இருதயத்துக்குள்ள வச்சுட்டார். அல்லேலூயா. இருதயத்தில் ஆண்டவர் வாசம் வச்சிருக்கிறார். இருதயமே அல்லேலூயா. இருதயத்தில் ஆண்டவர் எழுப்பினார். எழுப்ப வல்லவர், எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர், எனக்கு அதிசயம் செய்ய வல்லவர், எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
இயேசு போதுமே, ஆண்டவரே இயேசு போதுமே. ஆவியானவரே கமல சந்தர புருதரபல ரிவன சந்தர புனியா ஆண்டவரே சொல்லி ஆவி நிரம்பி கமல துரபல ரி கம சந்தர ரகல துரப ஆவி நிரம்பி எல்லாம் சொல்லுங்க. அந்நிய பாஷை பேச ராபா சந்தரபா கர்த்தர் கரை மேலே இருக்கிறாரே. ஆவியானவர் நடக்கிறவர்களாக ஆண்டவரின் பலன் தாங்கப்பா. ஹோரா கம சந்தர ஆண்டவருடைய பலன் எனக்குள்ளே தாங்கப்பா. ஆண்டவருடைய அபிஷேகம் எனக்குள்ளே தாங்கப்பா. ஆண்டவருடைய கிருபை உண்டாகட்டும். ஆண்டவருடைய மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பலன் உயிர்ப்பிங்கப்பா. உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆவியின் கனியோ அன்பு சமாதானம் சந்தோஷம் விசுவாசம் மாம்சத்தின் கிரியை அல்லது பொறாமை அல்லோயா என்ன உபச்சாரம் வேசித்தனங்கள் களவு துஷ்டத்தனம் இவைகள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கி போக வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். மாம்சத்திற்குரியவர்களாக நாம் இருந்தால் நம்ம இன்னும் மாம்சத்தின் கடனாளிகளை போல இருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியில அழிச்சாதான் ஆவியானவர் நமக்குள் ஆளுகை செய்வார். மாம்சத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய கிரியை நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஆவிக்குரியவர்களாக மாறிடுவோம். அது மாம்சத்தின் கிரியில் விலையகமாய் விபச்சார வயசு அசுத்தங்கள் காவல்கள் ஆராதனை புலிஸ்தி பகைகள் விரோதங்கள் வைர கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கெட் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கலியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்களை செய்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிப்பதில்லை என்று முன்னே நாம் சொன்னது போல இப்பொழுது ஆவியின் கனிவு அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சார்ந்த நிச்சயத்திற்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவுள். அல்லேலூயா. ஆண்டோட சொல்லுவோம். ஆண்டவரே ஆவிக்குரிய நம்ம மனுஷனை மாற்று. நமக்கு இப்பொழுது ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்கிறது. ஆவியில உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. அல்லேலூயா. சரீரத்தில் நம்ம மரித்த பிறகு உயிர்த்தெழுதல் நடக்கும். ஆனால் நம்முடைய ஆவியில நடந்துவிட்டபடினா நம்முடைய சரீரத்திலே நமக்கு சுகத்தை தருகிறார், வாழ்க்கையை மாற்றுகிறார். எல்லா குணங்கள் முடிட்டு அன்பரே ஸ்தோத்திரத்தை திருவிருந்துக்கு அப்படியே ஆயத்தமாகும். அப்பா ஆவியானவரே கமா சந்தர ஒரு யாரா கலா துரபனியா